ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 3 அக்டோபர் 2025. இன்னைக்கு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. अपनी शुभ भावना, श्रेष्ठ कामना, श्रेष्ठ वृत्ति, श्रेष्ठ वाइब्रेशन द्वारा किसी भी स्थान पर रहते हुए मनसा द्वारा अनेक आत्माओं की सेवा कर सकते हो. பாபா சொல்லாரு, தன்னுடைய சுப பாவனை, அதாவது நல்ல உணர்வுகள், சுப விருப்பங்கள், நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், உயர்ந்த விருத்தி, உயர்ந்த வைப்ரேஷன் மூலமாக ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டே மனதின் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய முடியும். அப்ப இதுல பாபா 4 விஷயத்தை புரிய வைக்கிறாரு. சுப பாவனை, பாவனைனா ஃபீலிங்ஸ் அல்லது இமோஷன்ஸ், இது எது வேணாலும் சொல்லலாம். புரியுதுல? ஒரு விஷயத்தை பற்றி என் மனதில் வரக்கூடிய உணர்வுகள், ஒரு நபரை பற்றி என் மனதில் வரக்கூடிய உணர்வுகள். அப்ப இந்த மனம் முழு நாள் அது சுகந்து வாசமுடையதா இருக்கணும். அப்படியே அதுல ஃப்ராக்ரன்ஸ் பொங்கி பொங்கி வரணும். அப்படின்னா அந்த உணர்வுகள் உள்ள இருக்கக்கூடிய ஐட்டம், பொருள் நல்லா இருந்தால் நல்ல வாசனை வருது. உள்ள அழுகி போன பொருள் இருந்தால் வாசனை எப்படி இருக்கும்? அது வாசமா இருக்காது இல்லையா? துர்நாற்றம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது புரியுது இல்லையா? ஒரு ரூம்ல அப்படித்தான் ஒரு 2 பொருளை வச்சிருக்கிறோம். ஒரு ரூம்ல நல்லா அழகா ரோஜா மலர்களாக வச்சிருக்கிறோம், பன்னீர் ரோஸா வச்சிருக்கோம். உள்ள போன உடனே அந்த பன்னீர் ரோஸ், அந்த மல்லிகையினுடைய வாசம் அப்படியே கும்முன்னு வருது. அந்த ரூம்ல அழுகி போன பழம், காய்கறி அதெல்லாம் போட்டு குப்பை தொட்டி வச்சிருக்கிறோம், பேட் ஸ்மெல் வருது. இந்த மனம் விஷயங்களை பற்றி, மனிதர்களை பற்றி எப்படிப்பட்ட எத்தகைய உணர்வுகள் நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு காரணம் எது வேணா இருக்கலாம். ஆமா பாபா, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே, அது ஓகே, இதெல்லாம் சூழ்நிலைகள். ஆனால் அது என் மனதில் எப்படிப்பட்ட உணர்வுகளை உருவாக்குகிறது? தவறான வீணான கெட்ட உணர்வுகள் வந்ததுன்னா, அழுகி போன குப்பை தொட்டி என் ரூமில் இருக்கிறது, பேட் ஸ்மெல் தான் வரும். குஷி இருக்காது, பேச்சு அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும், செயல்களும் சில நேரம் மேலும் கீழுமா இருக்கும். சரி, அது அப்படிதான். இவங்க தப்பு பண்ணாங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த மாதம் முழுவதாக தானே பாபா புரிய வைக்கிறாரு. ஆத்மா வீக்காக இருக்குது, அங்கே மனசா சக்தி கொடுங்க. அங்கே வெறுப்பு காட்டுறதுக்கோ இல்லை அவங்க மேலே பழி போடுறதுக்கோ இல்லை அவர்களை அவமானப்படுத்துறதுலையோ எந்த நியாயமும் இல்லை, லாபமும் இல்லை. அப்போ அந்த ஆத்மா பிரத்தி கூட என் மனதில் எப்படிப்பட்ட உணர்வுகள் வரணும்? பாவம், இரக்க மனம், பாவம். அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா பாவனை, என் உள்ள நல்ல வாசமான மல்லிகையையும் வாசமான ரோஜா பூவையும் உள்ள வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அப்படியே அங்கிருந்து வாசம் வந்துட்டே இருக்கு. அதுதான் பாவனை, சுப பாவனா. காமனா, அப்ப பாவனையே நல்லா இருக்குன்னா ஆசைகள், விருப்பங்கள் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும், இவங்க தடைகள் போகட்டும், இவங்க ஆரோக்கியமா இருக்கட்டும், இவங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கட்டும், தேவையானது பகவான் கொடுக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். விருப்பங்கள். அப்ப இப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்கு, இப்படிப்பட்ட நல்ல உணர்வுகள் இருக்குன்னா அந்த விருத்தி, இன்டென்ஷன், ஆட்டிடியூட் சொல்லுவோம் இல்லையா, உள் உணர்வு, அதுவும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ மேலோட்டமான மனதிலேயே நல்ல உணர்வுகள், நல்ல விருப்பங்கள், உள் உணர்வும் நல்லா இருக்குன்னும் பொழுது அந்த இடத்தினுடைய வாயு மண்டலம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த அந்த ரூமில் அந்த வாசம் பரவிட்டே இருக்கு முழு நாள். வீடே எப்படி இருக்கும்? கம 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 கமன்னு சூப்பராக இருக்கும் இல்லையா? அந்த வாயு மண்டலம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா பாபா என்ன சொல்லாரு, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வாசம் தானாகவே எங்கேயோ பரவுது. அந்த ஒரு ரூமில் தான் வச்சுருப்போம், ஆனால் கதவை திறந்து விட்டால் வீடு முழுவதும் வாசம் வரும். எங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் நீங்கள் மனசா சேவா செய்யலாம். इसकी विधि है लाइट हाउस माइट हाउस बनना.
அப்போ பாபா புரிய வைக்கிறாரு, இதற்கான விதி, மெத்தட். எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒரு விதி இருக்கு. சைக்கிள் ஓட்டணும்னா விதி இருக்கு. அதற்கான விதி, நீங்கள் லைட் ஹவுஸ் ஆகுங்க, மைட் ஹவுஸ் ஆகுங்க, சக்தி நிறைந்த ஆத்மாவாக ஆகுங்கள். इसमें स्थूल साधन, चांस व समय की प्रॉब्लम नहीं है. அப்போ பாபா நமக்கு சொல்றாரு, இதுல எனக்கு சான்ஸே கிடைக்கல, எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, இதுல அந்த மாதிரி பிரச்சனையே வரப்போறதில்ல, எனக்கு டைமே இல்லை சொல்ல முடியாது. நீங்க எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, டைம் இருக்கு இல்லையா? பஸ் டிரைவர் தானே ஓட்டுறாரு, நான் ஒன்றும் பண்ண போறது இல்லையே. உட்காந்துட்டு போகிறேன், எழுந்து இறங்கி ஓட முடியாது, எந்த வேலையும் பண்ண முடியாது, அமைதியாக உட்காந்துருக்கணும். மனசா சேவா பண்ணுங்க. அப்போ நமக்கு டைம், நமக்கு ஆர்வம் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அந்த நேரத்தை உபயோகிச்சுக்கலாம். सिर्फ लाइट माइट से संपन्न बनने की आवश्यकता है. அப்போ ஒரே ஒரு அங்கே என்ன ஒரு தேவை, நீடு இருக்கா? நான் சக்தி நிறைந்த லைட்டோஸ் மைட்டோஸ் போன்ற பவர்ஃபுல்லான ஆத்மா ஆகணும். அதை நான் ஆகிட்டேன்னா டைமே இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. சும்மா உட்காந்துருக்கிற உடனே மனசா சேவா ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இல்லையா? அதனால் இதை நீங்கள் இந்த தகுதிகளை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா, தகுதிகள் என்ன? சுப பாவனா, சுப காமனா, சுபமான உள்வுணர்வுகள், சுப விருப்பங்கள், சுபமான எண்ணங்கள். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய இதில் லாபம் இருக்குது. லைட்டோஸ் மைட்டோஸ் ஆகிடுங்க. நல்லது. ஓம் சாந்தி.